வணக்கம். தேர்தல் ஆணையம் கேள்விகள் நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். பொதுமக்களின் புதிய தலைமுறை நேயர்களின் தொலைபேசி வாயிலாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளிப்பதற்காக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம். இந்த லாஸ்ட் மினிட்ல இவ்வளவு கூலா நீங்க இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. மகிழ்ச்சி, நீங்க ஒத்துக்கிட்டு வந்ததுக்கு மகிழ்ச்சி. அடிக்கடி கரண்ட் வேற கட்டாதுன்றாங்க. கரண்ட் இருக்கிறப்ப இந்த நிகழ்ச்சி நடத்திக்கலாம்னு நினைக்கிறேன். மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய பாராட்டுகளும் உங்களுக்கு உரித்தாகட்டும். முதல் ஒரு நிமிடத்துல நம்ம தொலைபேசி வாயிலாக நேயர்கள் வர்றதுக்கு முன்னால மக்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகளை நீங்க சொல்லலாம். மக்களுக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல விரும்புறேன். இந்த தரம் போடவும் ஓட்டு 100% ஓட்டு, ஆனால் வாங்க மாட்டோம் நோட்டு உறுதி எடுத்திருக்கீங்க. 1,64,00,000 பேர். அதை அப்படியே செஞ்சு காட்டுங்க. அது நம்ம ஒரு தடை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நோட்டு வாங்க மாட்டோம், லெட் இட் பிகம் எ பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் நான் சொல்ல விரும்புறேன். அப்ப நோட்டு கொடுக்கறது உண்மைதான் என்ன சார்? இல்ல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கேன், நம்ம பிடிச்சிட்டே இருக்கோம். சோ டெஃபினட்டா அது கொராபரேட்டிவ் இருக்கு. நிச்சயமா. இப்போ உள்ள ஹெட்லைன் அந்த 570 கோடி ரூபாய், அது என்னதான் மேட்டர் சார்? இப்போ என்ன சிச்சுவேஷன்? அது 570 கோடி ரூபாய் ஒரு எஸ்பிஐ, ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க எந்த விஜயவாடாக்கு, கோயம்பேட்டூர்ல இருந்து விஜயவாடாக்கு எடுத்து போயிட்டு இருந்தாங்க. நைட்ல நம்ம ஸ்குவாட் பறக்கும் பட ஸ்டாப் பண்ண சொன்னா ஸ்டாப் பண்ணல. ஸ்டாப் பண்ணி ஓடி வேகமா போனாங்க. ஸோ அது டவுட் வர்றதுனால அடுத்த நீங்க பெட்ரோல் பங்க்ல ஸ்டாப் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் அதை டாக்குமெண்ட் பார்க்கும்போது இவங்கெல்லாம் செக்யூரிட்டி ஆள் யூனிஃபார்ம்ல இல்லை. எப்போவே அவ்வளோ பெரிய பணம்னா யூனிஃபார்ம்ல ஒரு போலீஸ் பாதுகாப்புல தான் போனோம். யூனிஃபார்ம் இல்லை, சாதாரண சிவில் ட்ரெஸ்ல இருக்கும்போது சரி நீங்க இதை கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு, அங்கே கலெக்டரேட் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கலெக்டரேட்ல வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பின்னாடி இவங்க யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டாங்க, அந்த மீன்ஸ் அந்த செக்யூரிட்டியில இருக்கிறது. ஆனால் அவ்வளோ பெரிய அமௌண்ட்னா நான் ஜஸ்ட் அப்படி பார்த்து விட முடியாது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல செக்யூரிட்டியில ஆள் வந்தது ஆள் ஆந்திரா போலீஸ் ஆளா, அதை செக் பண்ணும்போது ஆமாம் ஆந்திரா போலீஸில் இருக்கிறது தான், போலீஸ்மேன் தான் இருக்கான்னு சொன்னாங்க. பட் அவங்க டியூட்டியில் இருக்காங்க, லீவில் இருக்காங்க. அடுத்த ஆஸ்பெக்ட் செக் பண்ணுறோம். அப்போ அவங்க நிறைய ஒரு செட் ஆஃப் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க எஸ்பிஐலேருந்து. ஒவ்வொரு ஆவணங்களும் இங்கேருந்து வந்துச்சு, ஒரிஜினல் பார்த்து தான் நம்ம இதை சரி பார்க்க முடியும். ஸோ அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த ஆவணங்களை இருக்கிற ஆவணங்களை நம்பித்தான் அந்த 570 கோடின்னு இந்த ஃபேக்டை நீங்க சொன்னீங்களா? நம்ம கண்டெய்னர் திறக்கல, அதை அந்த ஆவணம் அந்த உள்ள இருக்கிறது பணம் அந்த ஆவணங்கள்ல தான் 570 கோடி போட்டிருக்கான். பட் அதை ஒவ்வொரு ஆவணங்கள் இங்கிருந்து ஒரிஜினேட் ஆயிடுச்சு சரியா இருக்கா இல்லையா அதெல்லாம் செக் பண்றதுக்கு இப்போ ஒரு பெரிய மல்டி டிசிப்ளின் நிறைய துறையோட இணைத்து ஒரு டீம் போட்டிருக்கோம். ஒரு டீம்ல ஒரு அங்க இருக்கிற பார்வையாளர், மூத்த ஐஏஎஸ் பார்வையாளர், மூத்த ஐபிஎஸ் பார்வையாளர், மூத்த ஐஆர்எஸ் பார்வையாளர், வங்கி மேலாளர்கள், அப்ப இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரிகள், அது எல்லாரோட இணைந்து ஒரு டீம் இதை ஒவ்வொரு ஆவணங்கள் சரி பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கறதுக்கு பிகாஸ் அவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குனால இன்னும் 24 மணி நேரம் ஆகும் ஃபுல்லா கரெக்டா பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் எஸ்பிஐ அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க. சரி, இப்ப நேயர்கள் தொலைக்காட்சியில கீழே ஓடுற அந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நீங்கள் கேட்கும் தேர்தல் தொடர்பான கேள்விகளுக்கு உரிய பதில்களை அளிக்க காத்திருக்கிறார். இதுல 6 மணிக்கு மேல இந்த நடத்தை விதிமுறைகள் படி தேர்தல் தொடர்பான எந்த ஒரு அம்சமும் வெளியிடக்கூடாது, நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப இது நடத்தலாம்ல, நீங்க பேசலாம்ல? இல்ல எதனாலும் போய் நோட்டீஸ் அனுப்பிட மாட்டீங்களே? எந்த அரசியல் கட்சிகள் லாபமா பாதகமா சாதகமா பாதகமா நடத்தக்கூடாது, அதுதான் ஒரு நோக்கம். அந்த 126B சொல்லக்கூடிய செக்ஷனோட நோக்கம் அது. சோ அந்த நோக்கத்தோட நம்ம இந்த நிகழ்ச்சி விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சியா தான் இருக்கு. நேயர்கள் கேட்கற வரைக்கும் நான் சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. இப்ப இவ்வளவு பறக்கும் படைகள், இத்தனை பேரு ஆளம்பு படை எல்லாம் வச்சு நீங்க இவ்வளவு கண்காணிக்க வேண்டி இருக்குதே, தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அவ்வளவு மோசமானவங்களோ உங்க பார்வையில? இல்ல, நம்ம மோசமானோ நல்லவன்னு அதுக்கு நான் போய் விரும்பல. பட் தேர்தல் ஆணையோட பொறுப்பு என்ன இருக்க, ஃப்ரீ ஃபேர் இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ மீன்ஸ் ஒரு எலெக்ஷன் நடத்தணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கே பண்ணுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஒவ்வொரு டைம் ப்ராப்ளம் வரும்போது இது ப்ராப்ளம்னா எப்படி நம்ம யோசிச்சுக்க முடியாது, அதுக்கு சொல்யூஷன் உடனே கொடுக்கணும். டைம் கம்மியா இருக்கு, 2 நாள் எலெக்ஷன் நடத்தான் ஆகணும். ஸோ நான் யோசிச்சுக்க முடியாது. சரி, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எல்லா அரசியல் கட்சிகள் பணம் பட்டுவாடா அதிகமா பண்ண போறாங்கன்னு சொன்னா சரி, ஒரு நம்ம பறக்கும் படை 1 தான் இருக்கு, அது பத்தாது, 2 தான் இருக்கே பத்தாதுன்னா அதை கூட்டணும்னாங்க. ஸோ அதை ஒரு பல்மடங்கா கூட்டம். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா 7500 பறக்கும் படை தினந்தோறும் ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டே இருக்கு.
ஸோ டெஃபினட்டாக அதுக்கப்புறம் நைட்டு கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெய்லி நம்ம செய்தி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம இங்கெங்கே ரெய்டு நடத்திட்டு பணம் சீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாக்காளர் பட்டியலும் யார் கையில் வச்சுக்காம சீஸ் பண்ணுறோம், லிக்கர் பாட்டிலும் சீஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு கடுமையாக ரோந்தில் இருந்துகிட்டே இருக்கோம். தயவு செஞ்சு எல்லா ஒத்துழைப்பு தாருங்கள். நம்ம வில் பி கண்டக்டிங் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். நீங்க தமிழ் பேசுறது ரொம்ப அழகா இருக்கு, அதை நான் ரொம்ப காதலிக்கிறேன். ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர் எப்பவுமே அப்படின்னு ஒரு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அந்த ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்கும், இப்பவும் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? காதலியே வாங்கிக்கிறது இல்லையா? இல்லை, நம்ம என்னோட வேலை நம்ம அரசு சட்டங்கள் படி செயல்படுறது. யார் யார் என்னென்ன சொல்றாங்க அவங்க லெட் தெம் சி. இப்போ ஒரு எக்ஸாம், இப்போ நம்ம ஒரு நேரம் ஒரு கோடு இருக்கேன் நமக்கு, அதான் அரசியல் சட்டம் தான் எனக்கு கோடு, அதுல நடந்துட்டே இருக்கேன். நான் இங்க லெஃப்ட் ரைட் பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்கேன் நேரம். ஸோ யாருக்கு எப்படி தோணுதோ, ஒரு இடத்துல யாருக்கு அப்படி தோணும், இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரி தோணும். ஒவ்வொருத்துக்கும் பதில் அளிக்க முடியாது. ரெண்டாவது விரும்பவும் இல்லை. நான் என் வேலை எனக்கு மனசாட்சிப்படி பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா மலேசியால இருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள், எம்பிக்கள் எல்லாம் கூட பாராட்டுறாங்க. இங்க இருக்கிற கட்சிக்காரங்க எல்லாருமே உங்களை சாடுறாங்க. அதனாலதான் நான் அந்த கேள்வி கேட்டேன். நம்ம ஒவ்வொருக்கு ஒரு மனசாட்சி இருக்கு. நம்ம இந்த மனசாட்சிப்படி கரெக்டா சட்டப்படி நம்ம எலெக்ஷன் நடத்துறதுக்கு என்ன இருக்குது ரிசோர்ஸ் பண்ணி நம்ம முயற்சி பண்ணிட்டு. அப்ப உங்க மனசாட்சிப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க ஏறத்தாழ 100 கோடி அளவுக்கு இப்ப பணத்தை பறிமுதல் பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டில். நீங்க வருமான வரித்துறை கணக்கு கொஞ்சம், இப்ப நேற்று முன்தினம் கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். அதுல நீங்க திருப்பி தந்தது ஏறத்தாழ ஒரு 45 கோடி ரூபாய். அப்ப 65% நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. இப்ப மீதி பார்த்தா கொஞ்சம் 25 கோடி எவ்வளவுதான். இவ்வளவு பெரிய தேர்தல் நடக்கிற இடத்துல வெறும் 25 கோடி மட்டும்தான் முறைகேடான பணம் உங்களால கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்படி சொல்ல முடியாது. முதல்ல 104 கோடி பறிமுதல் பண்ணிருக்கோம், 45 திருப்பி கொடுத்திருக்கோம். இதுவரை நமக்கு 70 கோடி நம்மகிட்ட பணம் இருக்கு. ஸோ 70 கோடி பணம் நம்ம வச்சிருக்கோம். அந்த திருப்பி ஒரு இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா மைனர், கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட் தான் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். மீதி பணம் நம்ம இன்னும் விசாரிச்சுட்டு அப்புறம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் முடிவு பண்ணிட்டு. இவ்வளவு பெரிய தேர்தல்ல 25 கோடி ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க பெரும்பாலான பணம் ஒரு ஏறத்தாழ ஒரு மனசாட்சிப்படி ஒரு பொதுமகனாக பார்க்கும் பொழுது அது விளையாடுங்க, 1 லட்சம் கோடி கூட விளையாடலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. அதையும் இந்த 25 கம்பேர் பண்ணும்போது வெரி லிட்டிலா இருக்கு. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது பெருசா ஃபிகர் 1 லட்சம் கோடி 50,000 கோடினா ஒன்னும் அர்த்தம் இல்லாம பெரிய ஃபிகர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எது போய் 1 லட்சம் கோடி இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல விசாரிக்கும் போது ஏதோ கர்நாடகா மாநிலத்தில் 1 லட்சம் கோடி வெளியேற மாதிரி ஏதோ தகவல் வெளியே வந்தது. அவங்க சொன்னாங்க ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக், இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷனோட தலைவர்கிட்ட விசாரிக்கும் போது ஏதோ ஒரு மிஸ்டேக் சார், ஒரு பேங்கிங் டிரான்சாக்ஷன்ல ஒரு டிரால் பண்ணும்போது ஒரு டைப்பிங் மிஸ்டேக், உடனுக்குடன் அதை என்ட்ரி தப்பு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது நம்பியா நிதியமைச்சகம் சொல்லிச்சு, அதுல உள்துறை அது அவங்க சொல்றது ஃபிகர் சொல்றேன். 1 லட்சம் கோடி பத்தி நீங்க கேட்கறதுனால சொல்றதுனால அது அவங்க இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேஷன்ல 2 டிரான்சாக்ஷன் அப்படி ஆயிடுச்சு, அங்க வித்ட்ரா பண்ணி உடனே அன்யூல் ஆயிடுச்சு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்ப முடியாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு டிரான்சாக்ஷன் 50,000 கோடி இருந்தது, டிரால் மாதிரி காட்டிச்சு. ஆனால் பை மிஸ்டேக் டிரால் இருக்கிறதுனால உடனுக்குடன் அவங்க கிரெடிட், டெபிட் அண்ட் கிரெடிட் சொல்லுவாங்க பேங்க்ல, அது இருக்கிறதுனால அது என்ட்ரி இருக்கு. ஸோ அதனால நம்ம 1 லட்சம் கோடி 50,000 கோடிக்கு அந்த ஃபிகர்ஸ்க்கு போகாம நம்மளோட கடமைனா நம்ம இந்த சிஸ்டம் என்ன பண்ணோம், ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சொல்லக்கூடிய சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம். நீங்க ரேட் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்டே கேட்கறது இல்ல, கலெக்டர்ட்டும் கேட்கறது இல்ல, எஸ்பிட்டும் கேட்கறது இல்ல. நம்ம கம்ப்ளைண்ட் நீங்க கம்ப்யூட்டர்ல பண்ணீங்கன்னா உடனே எஸ்எம்எஸ் பறக்கும் படைக்கு போயிருது. அவங்க அங்க சைட்டுக்கு போயிறாங்க, இன்கம் டேக்ஸ் கூப்பிடுறாங்க, முடியுது. நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க. அந்த அளவுக்கு வேகமா சிறிதாவூருக்குலாம் நீங்க உடனே போகலன்ற ஒரு விமர்சனமும் வந்தது இல்ல? இல்ல, அதான் இப்ப ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு மேல ஒரே ஒரு நேயர் பெரம்பலூர்ல இருந்து ராமகிருஷ்ணன் காத்திருக்கீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி என்னங்க? வணக்கம் சார், நான் பெரம்பலூர் ராமகிருஷ்ணன் பேசுறேன். முதல்ல சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு குறுந்தகவல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் குரல் உயர்த்தி பேசுங்க, நீங்க பேசுறது கேட்கல. 1950 அப்படிங்கிற எண்ணுக்கு நாங்க மெசேஜ் அனுப்பிச்சா எங்களுக்கு குறுந்தகவல் வரும்னு சொல்லி சார் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பருக்கு நான் ஒரு 4 நாளா ட்ரை பண்றேன், எனக்கு இன்வேலிட் கீவேர்ட் அப்படின்னு வருது. ஒரே ஒரு நொடி பதில் சொல்லலாம். 1950க்கு நீங்க 2-3 போல தகவல் அனுப்பலாம். முதல்ல உங்க ஓட்டர் ஐடி நம்பர்
நீங்க ஒரு 1956 ஓட்டர் ஐடி நம்பர் நீங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா உங்க பேர் எந்த வாக்காளர் பட்டியல இங்கே இருக்கேன்னு வரும். ஆனால் தயவு செஞ்சு ஓட்டர் ஐடி நம்பர் எழுதும் போது உங்க ஓட்டர் ஐடியில எப்படி நம்பர் இருக்கு அது அதே அப்படியே எழுதுருங்க. மாத்தி ஒரு கேப் விட்டுட்டு அது மாதிரி மாத்தி எழுதாம இருங்க. இது எல்லா சிஸ்டம் இஸ் கம்ப்யூட்டரைஸ்டு. யாரும் மேனுவலா அதை பார்த்து பதில் சொல்றது இல்ல. தினந்தோறும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மேல எஸ்எம்எஸ் வருது, அதுக்கு பதில் வருது. அப்படி எழுதி அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா பதில் எஸ்எம்எஸ்ல உங்க பூத் வரிசை என்ன எந்த பூத்ல இருக்க பூத்தோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டா திருப்பி பதில் எஸ்எம்எஸ் வரும். அது இல்லாம 16ஆம் தேதி நீ கியூ ஒரு இங்கிலீஷோட கியூ லெட்டர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி நம்பர் அதுக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்க வாக்குச்சாவடியில எத்தனை பேர் கியூல இருக்காங்க அது ஒரு பதில் எஸ்எம்எஸ் வரும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா 1950 போன் பண்ணி கூட நீங்க உங்க டவுட்ஸ் கேட்கலாம். மதுரையில இருந்து சித்திக் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். நான் யாரிடமும் பணம் வாங்கி கொண்டு என்னுடைய வாக்கை விருப்பம் அல்ல, சுதந்திரமாக எனது வாக்கை போடுகிறேன். என்னுடைய ஒரு சிறிய கேள்வி, நீங்க வச்சிருக்க அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா, மிஷின், அந்த மிஷின்ல புரோகிராம் மூலமா சில ஓட்டுகள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. நான் ஒரு இன்ஜினியர், அதாவது டெலிகாம் இன்ஜினியர், சீமன்ஸ், அக்காடு போன்ற சிஸ்டங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லாட்ஜ்ல 250ங்கிற ரூம் ஒரு இடத்துக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுக்கு ஒரு எல்இடி எரியுது. ஆனா நான் அதே எல்இடில 250 அந்த போர்ட் அவுட் ஆயிருச்சுன்னா திருப்பி வேற போர்ட் டிசைன் பண்ணிட்டு அதே எல்இடி அதே இடத்துல எரியும். பட் ஆனா அது வேற ரூமுக்கு போகும் கால். சரிங்களா? இந்த மாதிரி டிசைன் பண்ணும் போது நீங்க எப்படி இந்த டிசைன் தான் இது பாசிபிலிட்டி ஆகும்? ப்ரோக்ராம் மூலியமா நம்ம ஓட்டுகளை மாத்தலாமே. நிச்சயமா உதாரணத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பேசக்கூடியவருக்கு கால் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 500 ரூபாய்க்கு பேசி முடிச்சோடனே அவருக்கு அந்த லாக் பண்ணிடுறோம், ப்ரோக்ராம் லாக் ஆயிருது. உங்க உதாரணம் புரியுது. கேள்விகளை சுருக்கமா வச்சுக்கோங்க நேயர்களே, பதில் சொல்லுங்க. இல்ல இதுக்கு நான் 2-3 இதுக்கு ஒரு டீட்டெயில் பதில் சொன்னா ரொம்ப பெருசா இருக்கும். பட் 2-3 மாதிரி பதில் சொல்ல விரும்புறேன். அவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும். இது மஷின் இஸ் ஹார்ட் ப்ரோக்ராம்னா அண்ட் அதுக்கப்புறம் சாஃப்ட் ப்ரோக்ராம் கிடையாது. நான் யாரும் ப்ரோக்ராம் மாற்ற முடியாது. அந்த ஃபேக்டரியில போய் அந்த சிப் மூலமா தான் ப்ரோக்ராம் மாற்ற முடியும். அதை யாரும் கம்ப்யூட்டர் மூலமா மாற்ற முடியாது. அது ஒரு மைனர் விஷயம். அதை பத்தி நான் அது இப்ப அதிகமா விளக்கம் சொல்வதில்லை. ரெண்டாவது, நீங்க எந்த மஷின் எந்த பூத்துக்கு போகுது யாருக்கு தெரியாது. எல்லா கம்ப்யூட்டரைஸ் ரேண்டமைஸ் மூலமா முதல்ல எந்த மாவட்டத்துக்கு என்ன மஷின் போகுதுன்னு யாருக்கு தெரியாது. எந்த மாவட்டத்துல இருந்து எந்த தொகுதிக்கு மஷின் போகுதுன்னு தெரியாது. எந்த தொகுதியில அப்புறம் எந்த பூத்துக்கு என்ன மஷின் போகுது. பட் ஒவ்வொரு தொகுதியில வேட்பாளர் எந்தெந்த வேட்பாளர் இருக்கா, அவங்க எந்த வரிசையில அவங்க பேர் வரும் நமக்கு 2ஆம் தேதி தான் தெரியும். 2ஆம் தேதிக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பண்ணா பிரயோஜனம் இல்லை. உங்க பேர் எந்த வரிசையில வரும் யாருக்கு தெரியாது. 2 செகண்ட் 2ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்து அது துணை ராணுவ பாதுகாப்புல இருக்க, யாரும் உள்ள போக முடியாது. சிசிடிவி 24 hours கவரேஜ் இருக்கு. நீங்க அப்படியே நினைச்சாலும். அண்ட் 3வது, நீங்க எந்த தொகுதிக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் எந்த மஷின் வருது போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் அண்ட் நம்ம ஒருத்தர் பண்றது இல்லை. அங்கே மத்திய அரசுல இருந்து பொது பார்வையில இருக்காங்க. அவங்க முன்னிலையில கட்சி தலைவர் முன்னிலையில அதை நம்ம ஏற்பாடு பண்றோம். ஸோ டெஃபினட்டா நீங்க அதை ஒரு தப்பி தவறி ரொம்ப என்ன ஒரு சூப்பர் ஹியூமனா பீங்க அதை சேஞ்ச் பண்ணாலும் கடைசியில எந்த போலிங் ஸ்டேஷன் போகும்போது அது வேலை செய்யாம இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஐ திங்க் இவிஎம் இஸ் ஃபுல் ப்ரூஃப். நம்ம எதை வச்சு டவுட்டே இருக்க வேண்டிய அவசியம். மகிழ்ச்சி. ஆவடியிலிருந்து ஜாய் இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ஜாய், குரல் உயர்த்தி உங்க கேள்வி என்னவோ சுருக்கமா கேளுங்க. சார் வணக்கம் சார். என்னோட கேள்வி என்னன்னா, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால நான் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு போக வேண்டியது இருக்கு. எனக்கு ஓட்டு போடணும் நான் நினைக்கிறேன். வேற ஏதாவது சாத்தியங்கள் இருக்கா ஓட்டு போட திருநெல்வேலியில? நல்ல கேள்வி, பதில் சொல்றாங்க. இல்ல இது ரொம்ப நல்ல கேள்வி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம இப்ப ஒரு புது சர்வீஸ் ஆரம்பிச்சோம். பட் ஆனால் இப்போ அது நீங்க பயன்படுத்த முடியாது. ஒரு மாசம் 15 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்ச், முகவரி மாற்றம். இப்ப நீங்க திருநெல்வேலியில இருக்கீங்கன்னா புதுசு இங்க பேர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்க பேர் நீக்கணும், அதெல்லாம் செக்கிறதுனால ஒரு கம்ப்யூட்டரைஸ் மூலமாக ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் கொடுத்து ஆரம்பிச்சோம். நீங்க ஒரு ஓட்டர் ஐடி நம்பர் போட்டீங்கன்னா பழைய அட்ரஸ் வரும். எந்த புது அட்ரஸ்க்கு இருக்கிறீங்க அந்த புது அட்ரஸ் நீங்க போட்டீங்க. தென் அவங்க பேர் தன்னால அங்க இருந்து இங்க மாற்றம் செய்யப்படும். அந்த ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம். டைமிங்க்கு போறவங்களா இருந்தா கூட ஒரு மாசம் திருநெல்வேலியில இருக்காங்க. ஒரு மாசம் இல்ல, அட்லீஸ்ட் கிடந்த அளவுக்கு 3 மாசம் ஒரு 6 மாசம் தான் அப்படி ஒரு அட்ரஸ் சேஞ்ச் பயன்படுத்திக்கலாம். வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? நான் இன்னைக்கு போறேன், ஒரு அவசரம். ஆமா,
ஸோ அது ஒரு சில பேர் பயன்படல. ஆனால் 29ஆம் தேதிக்கு அப்புறம் நான் ஓட்டர் லிஸ்ட் மாற்ற முடியாது. ஸோ அதனால இனிமேல அதில் ஒன்றும் டச் பண்ண முடியாது. நீங்க அங்கே ஊர்ல போய் தான் ஓட் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா இதெல்லாம் நீங்க கணக்கில் எடுத்துக்கிட்டா தானே 100% உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும். நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம ஆப்ஷன் கொடுத்தோம், இதுவரை இல்லாத ஆப்ஷன் நிறைய உருவாக்கி கொடுத்தோம். இது மாதிரி அட்ரஸ் சேஞ்ச் ஆப்ஷன் இப்ப புதுசா பண்ணி கொடுத்தோம். ஸோ சில பேர் யூஸ் பண்ணிருக்காங்க, சில பேர் இனிமேல விழிப்புணர்ச்சி ஆகி அடுத்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா யூஸ் ஆகும். தென்காசியிலிருந்து முத்தையாங்கிற நேயர் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம் முத்தையா, உங்க கேள்வி என்ன சுருக்கமா? வணக்கம் சார். அதாவது வேட்பாளர்களுக்கு பூரா தேர்தல் கமிஷன் வந்து இவ்வளவுதான் செலவு பண்ணணும்னு இருக்கும்போது இவ்வளவு அரசும் வந்து செலவினங்களை குறைக்கிறதுக்கு ஏன் இதை சட்டப்பூர்வமாக கண்டிப்பாக அந்த வயசு வரும்போது இவங்க கண்டிப்பா வாக்களிக்கணும். ஏன்னா உரிமைகளை எப்படி கேட்கறதுக்கு இது இருக்கோ அதே மாதிரி இவங்க எல்லாம் கண்டிப்பாக வாக்களிக்கிறதுக்கு கண்டிப்பா கட்டாயமாக்கப்படாம இருக்கிறது என்ன காரணம்? இவ்வளவோ ரூல்ஸ் போடுறோம், வாக்களிக்கிறது கட்டாயமாக்கிடலாமேன்னு கேட்கிறேன். இல்ல நம்ம இப்ப அவ்வளவு விழிப்புணர்ச்சி பண்ணிருக்கோம். நீங்க அந்த தூரக்கு வந்துட்டு வாக்களிக்க போறீங்க. அதனால டெஃபினட்டா நமக்கு கட்டாயம் ஆகாம இந்த சதவீதம் கூட போகுது. அண்ட் நம்ம இருக்கிறது சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனை அது தீர்த்துக்கு அப்புறம் தான் கட்டாயம் பண்ண முடியும் தவிர்த்து ஒரே அடியா கட்டாயம் பண்ணும்போது சப்போஸ் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, ஸோ அவர் கட்டாயம் பண்ணிட்டான்னா எப்படி வாக்களிக்கணும்? ஸோ அதுக்கு ஒரு வாக்களிக்கிறது முறை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஸோ அது நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளம். எதனால நம்ம ஸ்லோகன் டீன் 100% என்னென்ன சொன்னோம்னா அது 100% கொண்டு வரதுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு, என்னென்ன இடைவெளியில் பிரச்சனை இருக்கு, அதை எப்படி சால்வ் பண்றது, சால்வ் பண்ணிட்டு அந்த முழுமையை நோக்கி நம்ம எப்படி போறது, எப்படி போய் ரீச் பண்றது, அதை நம்ம முதல் பேச ஆரம்பிச்சாதான் அதை ஒவ்வொரு நடுவில் இருக்கிறது ஹார்டல்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கோம், நம்ம டெஃபினட்டா 100% ரீச் பண்ண போறோம். மகிழ்ச்சி சார். ஒரு செய்தியாளர் எனக்கு பரபரான்னு இருக்கு, ஒரு செய்தி அப்படி சொல்லிருக்கீங்க, அதை நேரலையில நீங்க விரும்பினா சொல்லலாம். திமுக அதிமுக ஏதோ நோட்டீஸ் வழங்கியதாக சொன்னீங்க, விரும்பினா நீங்க சொல்லலாம். ஆமா, இப்ப எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெட்டிஷன் சில ஒரு நாளுக்கு முன்னாடி சில பேர் கொடுத்திருந்தாங்க. இலவசங்கள் பத்தி அவங்க மேனிஃபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில ஒரு நிறைய கூறியிருக்காங்க. இங்கிருந்து பணம் வரும்போது எப்படி பண்ண போறாங்க, அதை நம்ம தேர்தல் நடத்திய விதி மீறி இருக்குன்னு 2 பார்ட்டின்னு சொல்லி அவங்க கிட்ட எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு புகார் போயிருந்தது. அந்த புகார் அடிப்படையில் இன்னைக்கு தேதி அவன் 2 பார்ட்டிஸ் கிட்ட விளக்கம் கேட்டு நாளைக்கு 5 மணிக்கு உள்ள அவன் விளக்கம் தர மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம 2 பார்ட்டி கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இது டிலே இல்லையா? இது சரியான நேரம் தானா? டிலே இல்லையா? தாமதம் இல்லையா? அது இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் அங்கே அவங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நேற்று முந்தின நாள் தான் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. நீங்க சொல்றீங்க 16ஆம் தேதிக்கு 15க்கு கொடுக்குறீங்க, முன்னாடி கொடுக்க வேண்டியதான். அது சொல்லுங்க, நீங்களே எடுத்து அதை செய்யலாமே அப்படின்னு இது இல்லையா, ஆப்ஷன் இல்லையா? இல்ல, பிகாஸ் நம்ம இப்ப ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம தே ஹவ் டேக்கன் அதை ஒரு காக்னிசன்ஸ் எடுத்து இப்ப நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு 5 மணிக்குள்ள அவங்க கிட்ட பதில் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் மேல் என்ன நடவடிக்கை தேவை இருக்குன்னு டெஃபினட் எடுப்போம். மகிழ்ச்சி, நன்றி. தேனியிலிருந்து ராஜகோபால் இணைப்புல இருக்கிறீங்க. வணக்கம், உங்க கேள்வி என்ன சுருக்கமா? வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒரு கட்சியின் ஆட்சி சார் வணக்கம் சார். கேக்குதுங்க, சொல்லுங்க. ஒரு கட்சியின் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது இப்ப தேர்தல் நடத்துறாங்க சார் 5 வருஷத்துக்குள்ள. சொல்லுங்க சார். கேக்குதுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி நடக்கும்போது ஒரு ஆட்சியினோட அதிகாரத்துல இருக்க அதிகாரிகள் வந்து அந்த அரசுக்கு அந்த கட்சிக்கிட்டே சப்போர்ட் பண்றாங்க சார், பெரும்பாலான அதிகாரிகள். இது ஒரு அடிப்படையான கேள்வி சார், உங்க பதில். நம்ம அப்படி இருந்தா 1950க்கு அப்புறம் எவ்வளவு எலெக்ஷன் நடந்திருக்கு, எவ்வளவு தூரம் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திருக்கு. அப்படி இருந்தாலும் ஆட்சி மாற்றம் 1950ல இருந்து 2014 நடந்திருக்காது. ஸோ தயவுசெஞ்சு டெஃபினட்டா ஒரு யார் மேல கம்ப்ளைண்ட் வருது டெஃபினட்டா நம்ம தேர்தல் ஆணையம் அந்த மேல நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் கண்டினியூஸா இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் இந்த தரம் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா 32 மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்க 500 IAS IPS IRS ஆபீசர் இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறது IAS IPS ஆபீசர் அதோட அதிகமா IAS and IPS and இன்கம் டேக்ஸ் ஆபீசர் வெளிய மாநிலத்தில் இங்கே அனுப்பிச்சு தேர்தல் நடத்துறதுக்கு பார்வையாளராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு IAS அல்லது IPS ஆபீசர் அல்லது இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இருக்கிறார்கள். அவங்க என்ன எலெக்ஷன் ப்ராசஸ் சரியா இருக்கா, யார் எப்படி செயல்படுறாங்க கண்காணிட்டு தான் இருக்காங்க. தேர்தல் ஆணையர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அது நேற்று அவங்க கொடுத்த பதில், நேற்று கூட ஒரு இன்ஸ்பெக்டர் மேல கம்ப்ளைண்ட் ஆச்சு, மதுரையில் அவங்க மாத்திருக்காங்க தேர்தல் ஆணையம். நெல்லையிலிருந்து கதிரேசன், வணக்கங்க, உங்க கேள்வி என்னங்க?
சார் நானும் வீட்டம்மாவும் இந்த படிவம் என்ன 6 எழுதி கொடுத்து புது எலெக்ஷன் கார்டு எழுதி கொடுத்தேன் சார். அது இன்னும் வரல, பூத்து ஸ்லிப்பும் வரல. நான் இப்ப வாக்களிக்க முடியுமா? இல்ல உங்க வாக்களிக்க தேவை முதல்ல நீங்க ஓட்டர் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்ணா, அதுக்கு நீங்க 1950 போன் பண்ணி கூட செக் பண்ணலாம். இல்ல நீங்க இணையதளத்தை போய் உங்க சர்ச் ஆப்ஷன்ல பேர் டைப் பண்ணி செக் பண்ணலாம். பூத்ஸ்ல வராதனால நீங்க நிறைய ஆவணங்கள் இருக்கு, அங்க ஓட்டர் ஐடி வச்சிருந்தீங்க அதை வச்சு ஓட் போடலாம். இல்லைன்னா 11 ஆவணங்கள் இருக்கு, அதை வச்சு ஓட் போடலாம். உங்க எந்த பூத்ல ஓட் போடணும்னா இந்த முதல் ஓட்டர் ஐடி நம்பர் அது சர்ச்ல தெரிஞ்சுங்க. அதுல உங்களுக்கு எந்த பாகம் எந்த வரிசையில ஓட்டு இருக்க தெரிய வரும், அதை வச்சு நீங்க ஓட்டு போடணும். இப்போ நான் அந்த தேர்தல் நிகழ்ச்சிகளுக்காக கிராமங்கள் எல்லாம் பயணம் செய்யும் போது பல்வேறு இடங்கள்ல அரசு ஊழியர்கள் எங்களை நல்லா கசக்கி புழியறாங்க சார். ஆசிரியர்களா இருந்தோம் நாங்க, இப்ப அங்கேயும் கசக்கி புழியறாங்க, இப்ப தேர்தல் வந்துட்டா கசக்கி புழியறாங்க. லீவு அத்தியாவசியமா கேட்ட கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கட்சிகளை விட நீங்க உங்க ஆளுகையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை ரொம்ப கசக்கி பிடிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க கருத்து? இல்ல முதல்ல நம்ம அரசு ஊழியருக்கு நம்ம என்னோட பாராட்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்து கடமைப்படுறேன். பிளஸ் கண்டிப்பா நீங்க சொன்ன நல்லா வேலை பண்றாங்க. டைம் நேரம் பார்க்காம, இரவு நேரம் இருந்தாலும் காலை நேரம் இருந்தாலும் லீவ் பார்க்காம எல்லாம் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அண்ட் ஸோ அதுக்கு நம்ம டெஃபினட்டா பாராட்டோம். எந்த நேரம் பார்க்காம 24 hours வேலை செய்யறது ஒரு துறையில இருக்குது. நம்ம அரசு டீச்சர்ஸ், என் அப்பாவும் ஆசிரியர், அதனால சொல்ல டீச்சர்ஸ், ரெவென்யூ ஸ்டாஃப் இருந்தாலும் போலீஸ் ஸ்டாஃப் இருந்தாலும் ஸோ என் பாராட்டுகள். ஆனால் இதை நாட்டுக்கு நம்ம ஒரு once in 5 years பண்றது ஒரு சேவை. ஸோ டெஃபினட்டா அவங்க உணர்வோட பண்றாங்க. சில பேருக்கு பிரச்சனையா இருக்கும்போது நம்ம டெஃபினட்டா அவங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். தட்டி கொடுத்து வேலை வாங்குறீங்க. சத்தியமங்கலத்திலிருந்து அங்கமுத்து இணைப்பில் இருக்கிறீங்க. வணக்கங்க, உங்க கேள்வி. சார் வணக்கம் சார். குரல் உயர்த்தி உங்க கேள்வியை கேள்வி. வணக்கம் சார். தேர்தல் அதிகாரிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களா? சரி, வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி சார் கேளுங்க சார். ஒரு வேட்பாளர் வந்து இப்ப 2 தொகுதியில போட்டி போடுறாங்க சார். ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில போட்டிடுறாங்க. 2 தொகுதியில போட்டி 2 தொகுதியிலும் ஜெயிச்சிடறாங்க சார். கடைசி ஒரு தொகுதி ராஜினாமா பண்றாங்க சார். சரி, அந்த ராஜினாமா பண்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது இல்லைங்க சார். அந்த இடைத்தேர்தலுக்கான செலவை வந்து யார் சார் ஏத்துக்கிறாங்க? தேர்தல் ஆணையமா இல்ல கவர்மெண்ட்டுங்களா சார்? நியாயமான கேள்விதானே. நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இருக்கிறாங்க, சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுறாங்க. ஏதாவது ஒண்ணு ரிசைன் பண்ண போறாங்க, வேஸ்ட் தானே அப்படின்னு. இல்ல ஒருத்தர் ரிசைன் பண்ணும்போது ஒரு வாய்ப்பு இருக்கு. நீ ஒரு தேர்தலில் உங்க பிரதிநிதி தரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் யார் செலவு எடுத்தது நீங்க அதான் கேட்டீங்க, யார் செலவு எங்க பணம் தானே கேட்போம்ல. ஆமா, எம்பி அது நீங்க சொல்றது ரைட் தான். பட் டெஃபினட்டா இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப சில பேருக்கு சில காரணத்துல 2 தொகுதியில போட்டியிடறதுக்கு அது ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நம்ம இது சட்டம் விவாதிட்டு பார்லிமெண்ட்ல சட்டம் ஏற்கப்பட்டது. நம்மோட தேர்தல் ஆணையோட வேலை என்னன்னா சட்டம் சரியா நிறைவேற்றுறது தான் நம்மளோட வேலை. அது ஒரு மாற்றம் தேவை இருக்கா தேவையில்லை, அது கருத்து நான் இப்ப அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறோம். அவங்க போய் அப்படி ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க வேண்டியதுதான் சட்டமன்ற உறுப்பினர்கள். சரிதான். சென்னையில இருந்து கிருஷ்ணமூர்த்தி, வணக்கங்க, உங்க கேள்வியை சுருக்கமா வை. ஐயா வணக்கம். தேர்தல் கமிஷனர் நல்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பணம் செலவு பண்றது எல்லாம் சிக்கனப்படுத்துறாங்க. பணம் வாங்க கூட சொல்றாங்க, எல்லாம் கரெக்ட். எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம எலெக்ஷன் ஜெயிச்சு வந்த அப்புறம் இவங்க தேர்தல் வாக்குறுதின்ற பேர்ல பொதுமக்கள் வரி பணத்தை செலவு பண்ணும்போது எல்லாருக்கும் இலவசம், எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. யாரு தேவை உள்ளவங்க, யாரு ஏழை பணக்கார வித்தியாசம் தராம டாக்ஸ் பேயர் மணியை கிட்டத்தட்ட அள்ளி விட்டு வேஸ்ட் பண்றாங்களே, அதை தடுக்க முடியாத போது எங்களை மாதிரி ஆளுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்கு? இல்ல நிலம் மாறதுக்கு என்ன ஐடியா? அதுக்குதான் இப்ப 2 நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தீங்க இல்லையா? இல்ல அது மட்டும் இல்ல, தேர்தல் ஆணையோட வேலைன்னா தேர்தலை ஒழுங்கா நடத்துறதுக்கு. அதுக்கப்புறம் நீ உங்க தேர்ந்தெடுத்த பதிகள் நீங்க அவங்க கிட்ட என்ன கேள்வி கேக்குறீங்க, உங்களோட கடமை. நம்ம எலெக்ஷன் சரியா நடத்துறதுதான் நம்மளோட வேலை. அதை டெஃபினட்டா நம்ம பண்றதுக்கு முயற்சி. இணைப்பில் சென்னையிலிருந்து அர்ச்சனாங்கிற நேயர் காத்திருக்கீங்க. வணக்கம்மா, உங்களுடைய கேள்வியை சுருக்கமா கேளு. வணக்கம் சார். என்னோட கேள்வி ஊனமுற்றவர்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் வந்து சில போட்டோஸ் பார்த்தேன். இந்த போட்டோஸ் எல்லாம் வந்து பப்ளிக் ஆடிட்காக பல பூத்துகளோட போட்டோ. சோ சென்னை நடுநிலை கல்வி வெங்கடாம்மாள் சமாதி தெருல இருக்கிற பூத்து, அதுக்கப்புறம் வெட் காலேஜ் கேண்டீனோட பூத்து, இந்த 2தோட படங்களும் நான் பார்த்தேன். இந்த 2 பூத்லயுமே என்னன்னா ரேம்ப் வச்சிருக்காங்க. ஆனா இந்த ரேம்ப் மேல ஒரு மிதியடி வண்டி கூட ஏற முடியாத மாதிரி அந்த ரேம்ப் இருக்கு. சோ இப்போ ஓட்டர்ஸ் வந்து இப்போ ஊனமுற்றவர்களா இருந்தாங்க அப்படின்னா கிரச்சஸ்லயோ இல்ல வீல் சேர்லயோ வர ஓட்டர்ஸால இந்த ரேம்ப் மேல நிச்சயமா ஏறி வந்து ஓட் போட முடியாது. இந்த மாதிரி வர ஓட்டர்ஸ்க்கு விளக்கம் கிரவுண்ட் லெவல்
உங்க கேள்வி புரியுது சார். நமக்கு சில நம்ம அதை இணைத்து நம்ம ஒரு 2-3 நிறுவனங்கள் அவங்க இது நிறுவனத்தில் சார்பாக பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட இணைத்து ஒரு ரேம்ப் ஆடிட், இது ரேம்ப் ஆடிட் அவங்க இது பேப்பர்ல படிச்சு செய்தி ஆக்சுவலா நம்ம வெப்சைட்ல நம்ம ஹோஸ்ட் பண்ணி அதை அவங்க ஆப்பை ரெடி பண்ணாங்க. ஆக்சஸ் டேட்டா நம்ம கொடுத்தோம். இது சென்னை மட்டும் இல்லை, நம்ம நிறைய இடத்துல இதை சர்வே பண்ணியிருக்கோம். எங்கெங்க குறைபாடு இருந்தது நம்மளோட ஐடியா சரி பண்றதா நம்ம நோக்கத்தோட தான் சர்வே பண்ணோம் நம்ம. ஸோ டெஃபினட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சரி பண்ண போறோம். நம்ம கார்பரேஷன் சென்னை டெஃபினட்டா அதை சரி பண்ணிட்டு ரேம்ப் வில் பி மேட் ஃபங்க்ஷனல், அதை உறுதி சொல்ற இங்க கடமைப்பட்டு எல்லா விஷயங்களுமே டீட்டெயிலா நீங்க பாக்குறதா தெரியுது. உங்க ரோல் மாடல் யார் சார் தேர்தல் அதிகாரிகள்? எனக்கு 2 ரோல் மாடல்ஸ் இருக்கேன். நமது அப்துல் கலாம் ஆசாத் நம்ம சொல்ல வேண்டிய பிகாஸ் செகண்ட் திங் ஒன் அண்ட் 2வது ஸ்டீவ் ஜாப். அப்துல் கலாம் பத்தி நான் சொல்ல வேண்டிய ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸ்டீவ் ஜாப்னா இஸ் லைஃப்ல அம்பிஷன் என்னன்னா எவ்ரி திங் ஹஸ் டு பி சிம்பிளிஃபைடு. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஏதோ வச்சிருந்தாலும் அதோட அந்த பிலாசபில அவர் ரொம்ப கீழே இருந்து மேலே போயிருக்காரு. அந்த அவ்வளோ இஸ் பிகம் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் வித் சிம்பிள் பிலாசபி. ஸோ ஐ லைக் தட். ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணாம சிம்பிளி திங்ஸ் முடிக்கணும், எல்லாருக்கும் புரிய மாதிரி பண்ணணும். தேர்தல் ஆணையர்கள்ல நாளைக்கு நீங்க தேர்தல் ஆணையராக கூட ஆகலாம் இல்லையா? தலைமை தேர்தல் ஆணையராக கூட ஆகலாம். அவங்கள உங்களுக்கு பிடிச்ச ரோல் மாடல் யாரு? இல்லை, நிறைய தேர்தல் ஒவ்வொரு டைம்ல ஒரு நல்லா வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா கிட்டையும் நம்ம கத்த வேண்டியிருக்கு. சரி, இப்போ தொகுதிவாசிகள் இல்லாதவங்க எல்லாம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்றத பலர் தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க. நான் அவசரத்துக்கு போயிருப்பேன், உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் போயிருப்பேன், இது என்னுடைய அடிப்படை உரிமையை மீறுவதாகுமே அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, இது பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் அங்க பிரச்சாரம் இல்லைன்னா அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு வெளியே இருந்த ஆள் அவங்க தான் வெளியே சொல்றோம். தவிர்த்து நீங்க சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிருக்கீங்கன்னா ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கீங்க, அந்த தொகுதியில இல்லாம நீங்க போய் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகிறத சொல்றது இல்லையா? நல்லது. வீரபத்ரன் இணைப்புல இருக்கிறீங்க, வணக்கங்க. உங்க கேள்வி என்ன? வீரபத்ரன் கேளுங்க, விரைவா கேளுங்க. உங்க கேள்வி என்னங்க சார்? இப்ப அரசியல்வாதிங்க எல்லாருமே இருக்கிற தலைவர் இலவசங்களை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, நல்லா கேக்குதுங்க, தொடர்ந்து பேசுங்க சார். இப்ப இருக்கிற அரசியல்வாதி எல்லாருமே அவங்களோட தலைவருங்க எல்லாமே இலவசங்களை பத்தி பேசுறாங்க சார். ஆமா. ஆனா அவங்க ஆட்சிக்கு அவங்க சொல்ற இலவசங்கள் எதுவுமே செய்யலன்னா அவங்க கட்சி இது எப்படி சார் அது பண்ணுவாங்க? இது மீண்டும் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு நம்ம வைக்க வேண்டிய கேள்விதான் அது இல்லையா? இல்ல, ஆமா, நம்ம தேர்தல் நடத்துது விதிகள் படி நம்ம தேர்தல் நடத்த ஏற்பாடு பண்ண தேர்தல் ஆணையமும் அதுதான் வேலை. அதான் சார், மக்கள் தமிழ்நாட்டு நாங்க அப்படித்தான். நல்ல ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கிடைச்சா முதலமைச்சரா கூட கனவு காண்போம். எங்க உரிமை அது. நீங்க ஒரு குடிமகனா அதுக்குரிய பதில் சொல்லலாம். டெஃபினட்டா தேர்தல் நேரத்துல நம்ம என்னென்ன பண்ணோம் நம்ம அதை பண்ணிட்டே இருக்கோம். மற்ற கேள்விகள் எல்லாம் நீங்க உங்க லோக்கல் யார் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளுக்கு கேளுங்க. உங்க ஊர் பிரச்சனை இருக்க அவங்க தேர்ந்தெடுத்து அப்புறம் நீ கேள்வி கேட்கல, அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. கேள்வி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. டெஃபினட்டா நிறைய பேர் கேட்டா பதில் கொடுத்தான். ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி. சில பேர் பேசுறாங்க தமிழ்நாட்டுல இனிமேல்லாம் ஒரு கட்ட தேர்தல் இருக்காதுங்க, ரொம்ப மோசமா போயிடுச்சு நிலவரம், இனிமே பல கட்ட தேர்தல் தான். பல கட்ட தேர்தல் அகௌரவமா, ஒரு கட்ட தேர்தல் கௌரவம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சரியா? இல்ல, பல கட்ட தேர்தல் இப்போ எதுக்கு நடக்குதுன்னா மட்டும் இல்ல, அங்கே கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய வெளியே மாநிலத்துல இருந்து துணை ராணுவம் கொண்டு வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரி பண்றதுக்கு தான் பல கட்ட தேர்தல் மற்ற எல்லா மாநிலத்தையும் இப்ப நடந்துட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியல. இப்ப தமிழ்நாட்டில் இதுவரை ஒரே கட்ட தேர்தலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நானும் படசு ஏதோ 1-2 தடவை தேர்தல் பல கட்ட நடந்துட்டு இருக்கேன். பட் கடந்த 20-25 இயர்ஸா ஒரே கட்ட தேர்தலாம் நடந்துட்டு இருக்கு. அது கௌரவம் அது இல்லை. நம்ம எலெக்ஷன்ல ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். இப்போ இன்டியூஸ்மெண்ட் ஃப்ரீ, இது 3 ஐட்டம்ஸ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுல ஒரு கட்டு இருந்தாலும் பல கட்டு இருந்தாலும் எல்லாரும் வாக்களிக்கணுங்கிற வேண்டுகோளோட இந்த நிகழ்ச்சி நம்ம நிறைவு செய்யலாம். இந்த நொடியில தமிழகத்துல மிக பரபரப்பான மனிதர்னா நீங்க தான். அது இந்த சூழ்நிலையை இங்க நேயர்களின் கேள்விகளுக்கு முழுமையா பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தொடர்வது நேர்பட பேசு.